லைனிங் சுடிதார்லயும் பிளவுஸ்லயும் லைனிங் பிளவுஸ்லயும் அதாவது லைனிங் சுடிதாரும் லைனிங் பிளவுஸ்லயும் கஸ்டமர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பிளவுஸ் மேல லூசா இருக்கு பட் லைனிங் வந்து உள்ள டைட்டா இருக்கு, பிளவுஸ் மேல லூசா இருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அது எதனால அந்த கம்ப்ளைண்ட் வருது, அதை நம்ம என்ன பண்ணா அதை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். வாங்க அந்த வீடியோ போய் பார்க்கலாம். ஆனா நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். லைனிங்ல வந்துட்டு லைனிங் துணியும் நம்ம டாப் அதாவது சுடிதார் ஆகட்டும் பிளவுஸ் ஆகட்டும் எப்படியா இருந்தாலும் சரி, நம்ம லைனிங் பீஸ் மேல தான் லைனிங் பீஸை கீழே வச்சுட்டு தான் மேல வந்து நாம பிளவுஸ் பீஸ்ல தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஏன் அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா, நம்ம இப்போ லைனிங் பீஸை கீழே வச்சுட்டு பிளவுஸ் பீஸை மேல வைக்கும் பொழுது லைனிங் அதாவது பிளவுஸ் பீஸை கரெக்டா வச்சு நாம அழகா கொண்டு வந்து சுத்தி தையல் போடுவோம். சுத்தி தையல் போடும்போது அதாவது இதோட இடத்த கரெக்டா இது பிடிச்சிக்கும். அதே நம்ம வந்துட்டு லைனிங் பீஸை மேல வச்சு பிளவுஸ் பீஸை கீழே வச்சு பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ லைனிங் நம்ம வந்து சரி பண்ணி அதாவது இந்த மாதிரி சரி பண்ணி இழுத்து பிடிச்சி தைக்கும் போது பிளவுஸ் துணி வந்து லூசா இருக்கும். அப்போ லைனிங் பீஸ் வந்துட்டு வாஷ் பண்ணாலும் சரி வாஷ் பண்ணலனாலும் சரி லைனிங் பீஸ் கரெக்டா வந்துடும், பிளவுஸ் துணி வந்து லூஸ் கொடுக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 2 வாட்டி வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் லைனிங் ரொம்ப சுருங்கி போயிட்ட பிறகு பிளவுஸ் பீஸ் ஆகட்டும் சுடிதார் பீஸ் ஆகட்டும் இதுல வந்துட்டு பபுள்ஸ் வரும், ஒரு மாதிரி பபுள்ஸ் வரும். லைனிங் உடம்புல டைட்டா பிடிச்சிக்கும், ஆனா மேல பிளவுஸ் பீஸ் ஆகட்டும் சுடிதார் பீஸ் ஆகட்டும் உடம்புல ஒட்டாது, ஒரு மாதிரி கொசன்னு இருக்கிற மாதிரி அசிங்கமா தெரியும். அதுக்காகத்தான் லைனிங் பீஸ கீழையும் பிளவுஸ் பீஸ் மேல வச்சு தைக்கிறோம். பிளவுஸ் பீஸ் மேல வச்சு தைச்சா மட்டும் அந்த ஃபால்ட் வராதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் வராது அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ லைனிங் பீஸ் நம்ம கீழே வச்சு தைக்கும் பொழுது நாம பிளவுஸ் பீஸ் ஆகட்டும் சுடிதார் பீஸ் ஆகட்டும் நம்ம அழகா டர்ன் பண்ணி பிளவுஸ் பீஸை டைட் பண்ணி தைப்போம். பிளவுஸ் பீஸை டைட் பண்ணி தைக்கும் பொழுது லைனிங் லைட்டா சுருக்கமா தான் இருக்கும். அப்போ லைனிங் வந்து பெருசா இருக்கும், பிளவுஸ் பீஸ் டைட்டா இருக்கும். அப்போ வாஷ் பண்ணிட்ட பிறகு இங்க லைனிங் லூசா இருக்கிறது நம்ம பிளவுஸ் டைட்டா ஆன மாதிரி லைனிங் வாஷ் பண்ண பிறகு சுருங்கும் இல்லையா? அப்ப சுருங்கும் பொழுது இதை நம்ம பிளவுஸ் பீஸை நம்ம சரி பண்ணி தைச்சதால லைனிங் சுருங்கிட்ட பிறகு பிளவுஸ் பீஸும் லைனிங் பீஸும் ஒரே சேமா இருக்கும், அந்த சுருக்கிற பிரச்சனை வராது. ஓகேவா?